ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் செஞ்சுருப்பீங்க. என்னோடய ஸ்டைலில் ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான ஒரு குழம்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு, சுவையும் மனமும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். பட் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால 2 மணி நேரம் அது ஊறிடுச்சு. இப்போது இந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரன்னு நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம். அதனால் உருண்டையில் கொஞ்சமாக இந்த பருப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அங்கங்கே பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நைஸாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இது கொரன்னு தான் இருக்குது. பாருங்கள், பருப்பு அங்கங்கே முழுசாக கூட இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே அதிலே சேர்த்துக்கலாம். அந்த மாவு கூடவே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது வெங்காயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே அதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பாருங்கள், கருவேப்பிலை, இது பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இந்த சைஸு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கோலி குண்டு சைஸுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைஸில் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் சேர்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை அதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன், 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே நல்லா வதக்க போகிறோம். இப்போ தக்காளி போட்டுட்டு நல்லா இதை குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி ஜூஸியாக. அது கூட இப்போது ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்தது உடனே தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ இது நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட் இந்த மிளகாய் பொடியை நல்லா வதக்கி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்களோ அது கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்புலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியை அப்படியே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நான் நல்லா முதல்லே நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஊற வச்சேன். ஸோ அந்த சத்தெல்லாம் கீழே வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால நான் நல்லா ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி தான் நான் ஊற வச்சேன். அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா
இப்போ புளி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம், அந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அந்த கொதி நிலையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சி அதில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக போட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். ஸோ இப்போது ஒவ்வொன்றா இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து போட்டுறேன். நான் பாதி மாவில் தான் உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேன். மீதி வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்க போகிறேன். வடை செஞ்சு ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் அதில் போட்டதுக்கப்புறமா இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே அழுத்தின மாதிரி விட்டுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அப்புறமா இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப இதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இப்போது இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போது இன்னொரு அடுப்பில் நம்ம கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து நான் இப்போ வடை சுட்டு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி வடை பதத்துக்கு தட்டிட்டு ஒவ்வொன்றா அதில் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான செம்ம டேஸ்டான வடை ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் ரெடியான மாதிரி இருக்குது. நம்ம குழம்பும் செஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. 2 in 1 இன்றைக்கி மாவு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாமே இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 10 வடை கிட்ட வந்தது நான் எடுத்து வச்சுருந்த மாவில். பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதே நேரத்தில் வீட்லேயும் வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு நான் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.